பக்தர்களின் நலன் கருதி பாபா நிகழ்த்திய அற்புதங்களில் ஒன்று அவர் பக்தர்கள் வம்சம் விருத்தியாக அருளியது. ஏதாவது ஒரு பக்தைக்கு பிள்ளை பேறு உண்டாகும் என பாபா ஆசி வழங்கினால் அநேகமாக அடுத்த 12 மாதங்களுக்குள் பாபாவின் வாக்கின்படி அப்பெண்மணி ஒரு ஆண் அல்லது பெண் குழந்தை பெறுவது உறுதி. இதோ சில உதாரணங்கள். தாமோதர ராசனே என்ற பக்தருக்கு 2 மனைவியர். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. அவரது ஜாதகத்தின்படி புத்திர ஸ்தானத்தில் ஒரு பாபி அல்லது பாவ கிரகம் இருப்பதால் இப்பிறவியில் அவருக்கு சந்ததி உண்டாக வாய்ப்பில்லை என ஜோதிடர்கள் கூறிவிட்டனர். ஆனால் பாபா அவரிடம் 4 மாம்பழங்களை கொடுத்து அவற்றை அவரது இளைய மனைவியிடம் அளிக்குமாறு கூறினார். அம்மனைவி மூலமாக அவருக்கு 8 குழந்தைகள் பிறப்பார்கள் என்றும் அவற்றில் முதல் 2 ஆண் குழந்தைகள் என்றும் பாபா உறுதியளித்தார். அம்மாது அவ்வாறே பழங்களை உண்டு பாபா கூறியபடியே வரிசையாக ஆண் பெண் ஆகிய 8 குழந்தைகளை ஈன்றாள். பிள்ளைப்பேறு இல்லாத தசரத சக்கரவர்த்தி தம் குலகுருவான வசிஷ்டரின் ஆலோசனையை பெற்ற சம்பவத்தை இது நினைவூட்டுகிறது. குருதேவரின் ஆலோசனையின்படி அஸ்வமேத புத்திர காமேஷ்டி யாகங்கள் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட பிறகே தசரத ராணிகளுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். ஆனால் ராசனேவை பொறுத்தவரை ஒரு வசிஷ்டரும் இருக்கவில்லை, யாகங்களும் நடைபெறவில்லை. வசிஷ்டர், வாமதேவர், பிருகு, புத்திரகாமேஷ்டி, அஸ்வமேதம் யாவுமே பாபாவின் உள்ளே அடக்கமாயிருத்தல் வேண்டும். ஆகவே அவரால் தம் பக்தருக்கு 8 குழந்தைகள் பிறக்கும் என உறுதியளிக்க முடிந்தது. அவ்வாறே நடந்தது. மற்றுமொரு சுவையான நிகழ்ச்சி. சிந்தே என்ற பக்தருக்கு 7 பெண்கள், ஒரு பிள்ளை கூட இல்லை. சீரடியிலிருந்து 200 மைல்கள் தொலைவில் உள்ள கங்காபூர் என்ற தலத்திலிருந்த தத்தாத்ரேயர் ஆலயத்திற்கு சென்று தனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டுமென இவர்கள் பிரார்த்தித்தனர். அப்படி 12 மாதங்களுக்குள் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் அக்குழந்தையுடன் கங்காபூர் வந்து காணிக்கைகள் அளிப்பதாக வேண்டிக் கொண்டனர். அவருடைய பிரார்த்தனை பலித்தது. 12 மாதங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அதன் பின் 6 வருடங்கள் ஆகியும் சிந்தே கங்காபூர் செல்லவில்லை. ஒருமுறை சீரடிக்கு அவர் வந்தார். அவரை கண்ட பாபா வெகுண்டு, உனக்கு என்ன அகம்பாவமும் ஆணவமும்? உன் பிராப்த கர்மாவின்படி உனக்கு ஆண் குழந்தை ஏது? தம் உடலை காட்டி, இவ்வுடலை